अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். திருப்பாவை என்கிற உயர்ந்த நோன்பிலே ஈடுபட்டிருக்கின்ற ஆண்டாள் தன்னை கோபிகையாக பாவித்து கொண்டு நோன்பை நோக்கின்ற ஆண்டாள் அந்த கோபிமார் கண்ணபிரானிடத்தில் என்ன கேட்டாளோ அது அத்தனையும் சொன்னாள். கீழே நாம் அவள் என்ன கேட்டாள் என்கிறதையெல்லாம் பார்த்தோம். கூடார வெல்லும் சீர் என்கிற பாசுரத்தில் யாம் பெரு சம்மானம் எம்பெருமானும் பிராட்டியுமாகச் சேர்ந்து தங்களுடைய திருக்கரத்தாலே இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன, அதைத்தான் பிரார்த்தித்தாள். ஊராருக்காக நோன்புக்காக கேட்ட வஸ்துக்களெல்லாம் அதற்கு முன் பாசுரத்தில் மாலையமணி வண்ணா என்கிற பாசுரத்தில் சங்கங்கள் சால பெரும்பறை பல்லாண்டிசைப்பார் கோல விளக்கு கொடி வித்தானம் என்ன இதெல்லாம் அது கேட்டு முடித்து விட்டார். இதெல்லாம் நோன்புக்கு உண்டான வஸ்துக்கள். ஆனால் தங்களுக்கு என்று தனியாக வேணும்னு கேட்கிற பொழுது எல்லாம் எம்பெருமானோடு கூடியிருக்கின்ற பேர் அதைத்தான் கேட்கிறாளே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதை வெளிப்படுத்துகிற சொற்கள் தான் வேறு வேறு மாதிரியாக இருக்கிறது. அதாவது இந்த சூடகம் தோள்வடை தோடு செவிப்பூ என்று ஆபரணங்களை சொல்லுகிறாள் என்று சொன்னால், இதற்கு முன்னாலே கண்ணனை பிரிந்திருக்கிற காலத்தில், அதாவது நோன்பை ஆரம்பிக்கிற காலத்தில் என்ன சொன்னாள்? மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று எந்த அலங்காரமும் எங்களுக்கு வேண்டாம் சொன்னோம். பகவானை பிரிந்திருக்கிற காலத்தில் நமக்கு எந்த அலங்காரமும் கிடையாது. பகவானோடு கூடியிருக்கிற காலத்தில் எல்லாம் சந்தோஷமாயிருக்கிறபடியினார். நாமே நினைத்து பாருங்கள், ஏதோ நாம் ரொம்ப விரும்புகிறவர்களோடு கூடியிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிற நிலைமைக்கும் சில பேர் பிரிந்திருக்கிற காலத்தில் இருக்கிற நிலைமைக்கும் இதெல்லாம் இந்த காலத்தில் வேறு விதமாக சொன்னால் கூட தப்பாக போய்விடுறதோன்னு பயமாக இருக்குது. கணவனோடு கூடியிருக்கிற மனைவி பண்ணி கொள்ளுகிற அலங்காரத்திற்கும் கணவனை இழந்த பெண்கள் இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசம் பார்க்கிறோமோ இல்லையோ? அதுவே கூடாதுன்னு சொல்கிற காலம் இது. அதை பற்றி நாம் விசாரம் பண்ண விரும்பவில்லை. இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பிரச்சனை ஏற்படுறதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்? தன்னிடையே கொஞ்சம் இதிலெல்லாம் ஸ்ரத்த குறையும் நமக்கு. இப்போ நமக்கு பிள்ளை இருக்கான், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், திடீர்னு கோபிச்சுண்டு வெளியில் போயிட்டான்னு வச்சுங்க, 2 நாள் ஆற்றுக்கு வரல. அப்போ வீட்டில் இருக்கிறவாள்லாம் அதனால் என்ன அப்படின்னு என்ன பவுடர் பூசிட்டு அலங்காரம் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருப்பாளா? ஐயோ நம்ம சொல்கிறது கேட்காத பையன் வெளியில் போயிருக்கானே, ஒழுங்காக திரும்பி வரணுமே, நம்மளோட திரும்பி வந்து சேரணுமேன்ற ஒரு மனசில் ஒரு கலக்கம் இருந்ததுன்னா அதனால் சாமானியமான அந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு குறையத்தான் குறையிறது. உலகத்தில் இது இயற்கை. இங்கே கணவன் மனைவின்னே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒன்றுமில்லை, நல்லா தெரிஞ்சு சௌக்கியமாக பையன் வந்து ஃபாரின் போயிட்டான்னு வச்சுங்க, வெளிநாடு போனால் கூட முதல்ல ஒரு 4-5 நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, துக்கமாக தான் இருக்குது. ஐயோ நம்மளோட கூடவே இருந்து என்ன தான் நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுட்டு வாய்ஸ் கால் போய் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் கூட குறையாகத்தான் இருக்கிறது. அப்போ அது பிரிவு என்கிறதுல கொஞ்சம் குறை உண்டுன்றது தான் விஷயம். வேறு ஒன்றும் இதில் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதனால் பகவானை பிரிந்திருக்கிற காலத்தில் இவர்களுக்கு நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று இருந்தவர்கள் இப்பொழுது பகவானோடு கூட பெறுகிற ஆனந்தத்தாலே எதெல்லாம் வேணான்னு சொல்கிறாளோ அதெல்லாம் இவளுக்கு விரும்பத்தக்கதாக ஆகிறது. எப்படின்னா, அங்கே மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சாமானியமான அலங்காரத்தையே விலக்கினவர்கள் இந்த இடத்துல பல்கரம் யாமணிவோம் என்று விசேஷமான அலங்காரத்தையும் அனுமதிக்கிறார்கள். அங்கே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று தவிர்த்தவர்கள் இங்கு பால் சோறு மூட நெய் பெய்து கூடியிருந்து குளிர்ந்து என்று பால் நெய்க்கு ரெண்டும் வந்துடுத்து பாருங்கள். பால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோன்னு சொன்னவர்களுக்கு அந்த நெய் பால் ரெண்டும் வருது. இதில் எதில் என்ன
சோறு இன்னொன்று அதிகம். அந்த சோறை பால் சோறுன்னா அதுக்கெல்லாம் கூட விசேஷமாக சொல்லுவாள். பால் சோறுன்னா இந்த பால் சோறு பண்ணுறதுன்றது ரொம்ப தனியான ஒரு காரியம். அது க்ஷீரான்னம்னு சொல்லுவோம். மற்ற வஸ்துக்களை பண்ணுறத விட க்ஷீரான்னம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னா அது பால்லையே சாதத்தை தளிக பண்ணணும். ஜலத்தில் சோறு வைத்து பண்ணாமல் அரிசியை பால்லையே போட்டு பால்லையே அது தளிகையாகணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா வச்சு கடைஞ்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுவிட்டா அது என்ன ஆகிடும்னா அடி பிடிச்சுடும். அதாவது என்ன சொல்கிறது, நாங்கள்லாம் காந்தி போயிடும்னு சொல்லுவோம். கொஞ்சம் அந்த காந்தல் வாசனை வந்துடும். அது சரியான பக்குவம் வர வரைக்கும் அதை கையால் கலரிண்டே இருக்கணும். கொஞ்சம் கலரத்தை நிறுத்திவிட்டோமானா அது அடி பால். ஏன்னா வெறும் ஜலத்தில் அந்த மாதிரி வராது. பாலில் அது ஒரு இது இருக்குது, கஷ்டப்பட்டு பண்ணணும். அதுவும் கூடியிருந்து குளிர்ந்துன்ற பொழுது என்ன அழகாக வியாக்கியானம் பண்ண. திருவாய்ப்பாடியில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து தனித்தனியாக பாகம் பண்ணக்கூடாது, மொத்தமாக பால் சோறு பண்ணணுன்ற. ஒருபடி க்ஷீரான்னம் பண்ணணுன்னா 3-4 மணி காலம் ஆகும். நான் பார்த்துருக்கேன், பண்ணினதில்லை. பண்ணின அனுபவம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்றும் சமையல் பண்ண தெரியாது. ஆனால் பண்ணுற பொழுது கூட இருந்திருக்கேன். கோவில்லே ஆகட்டும் கிரகத்திலே ஆகட்டும் இருந்திருக்கேன். ரொம்ப அது விசேஷமாக பண்ணுவோம். ஊர் பூரா கூடின்ற பொழுது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஒரே ஒரு இடத்துல இப்போவும் கூட பண்ணுறேன். அதாவது இந்த பால் சோறுன்றது க்ஷீரான்னம் அப்படின்னு சொல்கிறது, அக்கார வடிசல் 100 தடம் அக்கார வடிசல்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி நடக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு அக்கார வடிசல் 100 தடான்னு பண்ணுறான். அது எப்படி பண்ணுறான்னா அதனுடைய கிரமம் வேறு. அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அது வெறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கார வடிசல்ன்றது கிட்டத்தட்ட வெறும் இந்த பால் கோவா மாதிரி தான், பாலை சுண்ட வைக்கிறது மாதிரி தான். ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா ஒரு 4-8 படி அரிசியோ என்னமோ கணக்கு, அதுக்கு ஒரு பிடி 8 படி பாலுக்கு ஒரு பிடி அரிசி கணக்கு, அவ்வளோதான் வரும். கொஞ்சம் தான் போடுவோம். அதை வச்சு கலரிண்டே இருப்பாள். மொத்தம் அதுக்கு வேண்டிய வாசனை திரவியங்கள் என்னென்ன உண்டோ, ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்து அது ஒரு மாதிரி பண்ணுறேன். அதுக்கு அக்கார வடிசல்னு பேர் வச்சுருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான இடம் எதுன்னா, அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, வானமாமலைன்றது விதேசம். அங்கே வருஷம் பண்ணுறா. இது வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாள். என்னென்னா அவள் பண்ணுறது க்ஷீரான்னம்னு பேர். இதுக்கு க்ஷீரம்னா பால், அன்னம்னா சோறு. உதவி பால் சோறுன்னு சொன்னது தான் க்ஷீரான்னம்னு பேர். சம்ஸ்கிருத பேர். அது வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன கணக்குன்னா 8 படி பாலுக்கு ஒரு படி அரிசி கணக்கு. இது ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி எவ்வளவுன்னா 100 படி அரிசி பண்ணுவாள். 100 படி பிரசாதம் ஒரே நாள் ஒரே இடத்துல பண்ணுவோம். 100 படி அரிசினா எவ்வளோ பால் வேணும்? 800 லிட்டர் பால் வேணும். இல்லை 800 படி, அவ்வளோ பால் வேணும். எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும்? நான் போய் பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பண்ண எப்படி தெரிஞ்சுக்கணும்னுட்டு போனால் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது இந்த மலையாளர் வளையம்னு சொல்லுவோம். இந்த பக்கத்துலலாம் தெரியாது. அது கேரளா பக்கத்தில் தான் இருக்குது வானமாமலை. இல்லையா, வானமாமலை தாண்டினா அடுத்த பக்கம் அப்படி போனால் திருவனந்தபுரம் வந்துடும். இந்த மலையாளர் வளையன்றது இந்த பெருசாக பாத்திரம் எப்படி இருக்குன்னா இப்படி இதுவாக இருக்கும். அதாவது ஒசரம் குறைவாக இருக்கும், ஆனால் அகலம் பெருசாக இருக்கும். அதுக்கு அது இந்த இதில் ஊட்டுப்பாறை எல்லாம் போய் பார்த்திங்களான்னா தெரியும். அது இந்த பக்கத்துலலாம் அரிக்கஞ்சட்டின்னு அது சின்ன பாத்திரம் வச்சுருந்தா அரிக்கஞ்சட்டின்னு அது பெருசாக வளையம் மாதிரி இருக்கும். அந்த வளையத்தில் ஒரு பாத்திரத்தில் 10 படி அரிசி போடும். அவ்வளோ பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு 4 அடி விட்டம் இருக்கும்னு வச்சுங்களேன். 4 அடியில் 3 அடியாவது விட்டம் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் பாருங்கள். அதை தூக்கி வைக்கிறதுக்கு 2 ஆள் வேணும் அடுப்பு மேலே வைக்கிறதுக்கு.
அதில் என்ன பண்ணுவான்னா ஒரு மொத்தம் ஒரு 10 படி அரிசி பிடிக்கும் அதில். ஆனால் அப்படி 10 படி அரிசியும் ஒரே சமயத்தில் போட்டுவிடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணுவான்னா ஒரு படி அரிசி அதில் போடுவாள். போட்டுட்டு 8 படி பாலை எடுத்து அதில் குத்துவாள். உடனே அதை அப்படியே கிளறிண்டே இருப்பாள். அது குறைய குறைய என்ன பண்ணுவாள், இன்னும் அரிசியை சேர்க்கறது, இன்னும் பால் சேர்க்கறது, அரிசியை சேர்க்கறது, பாலை சேர்க்கறது. இந்த மாதிரி ராத்திரி 10 மணிக்கு ஏற்றினாள்னா கார்த்தால 5 மணிக்கு தான் கீழே இறக்குவாது. அந்த 5 மணிக்கு இறக்குற பொழுது கிட்டத்தட்ட 10 படி பால் தயாராகிடும். 10 படி அரிசி, அதுக்குண்டான 80 படி பால். அது போட்டு அது கலரி அது மொத்தமாக ஒன்றோடு ஒன்று கலந்து அது பிரசாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 10 வளையம் தனித்தனியாக ஆள்கள் உட்காந்து ராத்திரி பண்ணிகிட்ருப்போம். ஒரு பாத்திரத்தில் 10 படி தான் பண்ண முடியும். 10 வளையம் வச்சா 100 படி ஆகிடுது. எல்லாத்தையும் பண்ணி முடித்த உடனே பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையில் கொண்டு போய் மொத்தத்தையும் ஒன்றா சேர்ப்போம். சேர்த்து அது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா பெரிய கட்டையை வச்சுட்டு மசிக்கணும். அதாவது ஒன்றோட ஒன்று கலக்கணும். கலந்து அப்புறம் அதை பாத்திரத்தில் எடுத்து வைப்போம். அதுக்கு சர்க்கரை எவ்வளோ சேர்க்கணும்னு கணக்கு இருக்குது. முந்திரி பருப்பு எவ்வளோ அரைச்சி விடணும் என்னமோ கணக்கெல்லாம் இருக்குது. 100 படி க்ஷீரான்னா ஒரே மாதிரி இருக்கும். அதில் என்ன விசேஷம்னா அந்த பிரசாதத்தை எடுத்து விநியோகம் பண்ணினா அதுக்கு ஒரே லட்சணம் என்ன தெரியுமா சொல்கிறா, அப்படி எடுத்தால் கையில் ஒட்டவே கூடாது. எடுத்து அப்படி போட்டாள்னா கையில் அதை தொட்ட இதுவே அடையாளமே இருக்காது. அப்படி வரணும். அப்படி வந்தால் தான் அது உண்மையான க்ஷீரான்னு வச்சுருக்காது. அந்த அளவுக்கு பதம் பார்த்து தான் அதை எடுப்பாள். இப்படி தொட்டாக்க கையில் ஒட்டுறதான்னு பார்ப்போம். சாதாரணமாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஸ்திரீகளுக்கு தெரியும் எப்படி கம்பி பார்க்கணும்னா எப்படின்னு அப்படி இப்படி இப்படி வச்சு பார்ப்போம். அது மாதிரி இந்த க்ஷீரான்னத்துக்கு பார்ப்போம். இப்படி கையில் வச்சு பார்த்தா ஒட்டாத இருந்தால் கம்பி பார்க்கணும்னு சொல்கிற வழக்கம். கம்பி மாதிரி வரணும்னு வச்சு அந்த மாதிரி க்ஷீரான்னத்தை தொட்டு பார்ப்பா. இப்படி கையில் ஒட்டித்துன்னா இன்னும் கொஞ்சம் நாள் உட்காந்து கலரணும்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணி அப்படி க்ஷீரான்னு ஒவ்வொருத்தருக்கும் அன்றைக்கி அது தவிர வேறு விநியோகமே கிடையாது. அதாவது தையமாவாசை ஒரு கோட்டை எண்ணெய் காப்புன்னு பண்ணுறா வருஷம். அதில் இந்த பிரசாதம் தான் விநியோகம் பண்ணுறோம். இப்போவும் நடக்கிறது. இது இப்போ தை மாதம் அமாவாசை வரப்போகிறது. போங்க க்ஷீரான்னத்துக்காகவே போங்கோ, வானமாமலைக்கு போங்கோ, எல்லோரும் பெருமாளையும் சேர்த்து சேவிங்கோ. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. வருஷம் நடக்கிறது. அது ஒருவேளை 100 படின்றது ரொம்ப விசேஷ காலத்தில் பண்ணுவாளோ என்னமோ. நிச்சயமாக 50-60 படியாவது பண்ணுவாள். அது குறையாத பண்ணுவாள். அந்த க்ஷீரான்னத்தை நம்ம ஆற்றுக்கு எடுத்துன்னு வந்தால் 1 வாரம் 10 நாள் வச்சா கூட கெடாது. அது தெரியுமா? அதுக்கு என்னமோ அவ்வளோ அந்த பக்குவம் ஏற்படுது. தனக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போடுற வழக்கம் கிடையாது. ஆனால் அது 8 நாளைக்கு 10 நாளைக்கு பிடிக்காமல் அவ்வளோ நன்னா இருக்கும். அதுக்கு என்னன்னா முக்கியமான விஷயம், நல்ல பால் இருக்கணும். அது கறந்த பாலாக வரணும். அது நம்ம சென்னையிலலாம் பண்ண முடியாது. அது அங்கே பண்ணுறான்னா அது வானமாமலைன்றது கிராமம். நிறைய மாடுகள் பசுக்கள் எல்லாம் கோசாலைகள் எல்லாம் இருக்கும். அதுக்குன்னே சேகரித்து வைத்து அதெல்லாம் பண்ணுறா. இதுதான் பால் சோறு மூட நெய் பெய்து கூடியிருந்து குளிர்ந்து. என்னால் எல்லாம் பெருமாள் கோயில்னாலே பிரசாத விசேஷம்தான். என்ன சுவாமினா எல்லாம் பக்தர்களை ஈர்ப்பதற்காக செய்யக்கூடிய, ஏதோ பெருமாளை செய்யணும்னு வரலைன்னா கூட இதுக்காக வந்தவன் அந்த பெருமாளுடைய கடாட்சத்துக்காக இலக்காகி பெருமாளையும் வந்து செய்யப்போனோம் இல்லையோ அவன், அது வைத்து கொள்ளுங்கள். அப்படி எல்லாருமாக சேர்ந்து பண்ணி அதுலேயும் கூட கடைசியில் என்ன சொல்லிவிட்டா தெரியுமா, இதெல்லாம் கூட அதையே நோக்கமாக கொண்டு சாப்பிட்றவனுக்கு தானே தவிர அங்கே போன உடனே பெருமாள் முன்னால் நிற்கிற பொழுது இந்த பிரசாதம் கூட மறந்து போயிடுதான். அதுதான் என்ன சொல்கிறான்னா பால் சோறு உண்போம்ன்ற வார்த்தையே இல்லை இதில். அதனால தான் என்ன ஆகிடுது, பால் சோறு மூட நெய் பெய்யுதுன்னா கடைசியில் அது முழங்கை வழிவாரான்னுட்டேன். முதல்ல வாழ்க்கை பிரசாதம் வாயில் போனான்னா நெய் வாயில் போகும், அப்படியே கீழே போயிடுத்துன்ட்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கிற பொழுது பிரசாதம் கூட மறந்து போகிறதுன்னு. அதுதான் கூடியிருந்து குளிர்ந்து என்று அதை தெரிவித்தார்கள். இத்தனை பேரும் தங்களுக்கு வேணும்னு கேட்கிறார்கள். இதெல்லாம் வேணும்னு கேட்டார். உடனே கண்ணன் இவாளோட கொஞ்ச நாள் வார்த்தையாடி பார்க்கிறான். வெறுமை இவாளுடைய வாயை கலரினா ஏதாவது விஷயங்கள் கிடைக்கிறதா பார்ப்போம்
என்று என்ன பண்ணுறான், ஆமாம் இதெல்லாம் இவ்வளவு கேட்குறீங்களே, நீங்கள் என்னென்னமோ கேட்கிறீர்கள். இப்போ 2 பாட்டில் கேட்டுவிட்டான். சங்கங்கள் சால பெரும்பறைன்னு அது மற்றவாளுக்கு, சூடகன் தோல்வளை தோடு செவிப்பு ஆடை உடுப்போம் பால் சோறு இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, இத்தனையும் உங்களுக்கு நான் கொடுக்க வேணுமென்னால் அதற்கு உங்களிடத்தில் ஏதாவது தகுதி இருக்கணும். என்ன தகுதி உங்களுக்கு? நீங்கள் கேட்கிற பொழுது நீங்கள் பெறுவதற்கு உங்களிடத்தில் என்ன யோக்கியத்தை இருக்குது? எந்த ஒரு வேலைக்கு நாம் போனாலும் வேலை கொடுன்னு கேட்குறோம். முதல்ல உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதை சொல்லு அப்படின்னு கேட்பனா மாட்டானா? கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வேணும்னு கேட்குறோம். முதல்ல பைசா வச்சுருக்கியா, நீ கேட்குற வஸ்துவுக்கு உண்டான ரூபாயை வச்சுருக்கியான்னு கேட்குறோம். எந்த இடத்துலையுமே சாதனத்தை கொடுத்தால்தான் பலன் கிடைக்கும். நம்ம எதை கொடுக்குறோமோ அது சாதனம், நாம் எதை பெறுகிறோமோ அது பலம். அப்போ சாதனம் இல்லாமல் பலன் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கிற பலம் இவ்வளவு வேணும்னு கேட்கிறீர்கள். இத்தனையும் நான் உங்களுக்கு கொடுக்கணுமானால் அதற்கு உங்களிடத்தில் என்ன சாதனம் இருக்கிறது? ஏதாவது இருக்கா உங்களிடத்துல? என்ன சாதனம்? சாதனம்னா என்ன அதுவே தெரியாதுங்க. இவா சொல்கிறாளாம், யார் இந்த ஆயர்கள் என்ன சொல்கிறா, சாதனன்றது என்னதுன்னே தெரியாது எங்களுக்கு. ஏன் கேள்விப்பட்டது இல்லையா? கர்மயோகத்தை சாதனமாக சொல்லியிருக்கேன், ஞான யோகத்தை சாதனமாக சொல்லியிருக்கேன், பக்தி யோகத்தை சாதனமாக சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன்றான். கீதையை போய் பாருங்கள். ஐயோ, கீதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஏது ஞானம்? ஒன்றுமே கிடையாது. கர்மயோகம்னா என்ன அப்படின்னு, கர்மயோகம்னா அவனவனுக்கு சாஸ்திரத்தில் என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த கர்மங்களை ஒரு பலத்தில் நோக்கம் இல்லாமல் அவனை அனுஷ்டிக்கணும். அதாவது சாஸ்திரத்தில் இவனவன் எதை செய்யணும்னு விதித்திருக்கிறது. யார் யாருக்கு என்னென்னமோ அதைத்தான் வர்ணாசிரம தர்மம்னு சொன்னான். வேறு ஒன்றும் இல்லை. வர்ணாசிரம தர்மம்னா ஒன்றும் இவர்கள் சொல்லுகிற மாதிரி தவறான விஷயம் ஒன்றும் அதில் இல்லை. அவனுடைய வர்ணத்திற்கு அவனுடைய ஆசிரமத்திற்கு தகுதியான செயல்பாடுகள் இல்லையா? ஒரு தகப்பனாராக இருந்தால் என்ன செய்யணும், ஒரு பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லலையா? அதெல்லாம் அவனவன் இருக்கிற நிலைமைக்கு சேர செய்யக்கூடிய கடமைகள் என்னவோ அதற்குத்தான் வர்ணாசிரம தர்மங்கள்னு பேர். ஒரு குடும்பத்தில் பிள்ளையாக இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு கடமை இருக்கும். குடும்பத்திற்கு தலைவர்னு பெரியவராக இருக்கார், அவருக்கு என்ன செய்யணும்னு கடமை இருக்கணும். அந்த மாதிரி இதுதான் வர்ணாசிரம தர்மம். அதைத்தான் கர்மயோகம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதில் பலத்தில் நோக்கம் இல்லாமல் செய்யணும். பலத்தில் நோக்கம் இல்லாமல்ன்றதுடைய அபிப்பிராயம் என்னென்னா, பலமே இல்லாமல்னு அர்த்தம் இல்லை, பலத்தையே நினச்சிட்டு காரியத்தை பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் அப்படி தானே சொல்லுவாள். ஆஃபீஸில் போனால் வேலை செய்கிறான், வேலை செய்கிறது சம்பளம் கொடுக்குறான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக சம்பளத்தையே நினச்சிட்டு வேலை செய்யாதுன்னு சொல்லுவேனா மாட்டான். உண்டா இல்லையா உலகத்தில்? உண்டா இல்லை? இது சாதாரணமாக உலகத்தில் உண்டானது தான். ஒன்றும் வேலை செய்கிறது சம்பளத்துக்காகத்தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சம்பளம் எப்போ வரும், சம்பளம் எப்போ வரும்னு அத்தையே நினச்சிட்டு வேலை செஞ்சுருந்தானா வேலையில் என்ன ஈடுபாடு இருக்கும் அவனுக்கு? வேலை எப்படி ஒழுங்காக நடக்கும்? ரெண்டாவது, இதுலேயே கூட ஒன்று சொல்லுவாள், வேலையை செய்கிற பொழுது சம்பளத்தை மட்டும் நினச்சிட்டு பண்ணக்கூடாதுன்றதுக்கு. சில சமயம் என்ன தெரியுமோ, இந்த ஸ்ட்ரைக் வரும். அப்போ என்ன பண்ணுவான்னா, முதல்ல ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிச்சே இப்படியெல்லாம் பண்ணுவான். தொழிற்சங்கங்களில் இது உண்டு. என்னென்னா, ஒர்க் டு ரூல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. என்னன்னா, புஸ்தகத்தில் என்ன நமக்கு கைடோ அது மொத்தம்தான் செய்வோம், மற்றது செய்ய மாட்டோம்னு சில வேலையெல்லாம் புறக்கணிக்கிறதுன்னு பேர். இது ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டால் இதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நிறைய கூட நாம்ளே செய்ய வேண்டி இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுதோ அதையெல்லாம் விட்டு நான் என்ன உண்டோ அதை மட்டும்தான் செய்வேன், மற்றதை செய்ய மாட்டேன் என்று ஒருத்தன் அப்படி இருந்தானால் அப்பொழுது அங்கே என்ன ஆகிறது? அது நமக்கு நிச்சயமாக ஒரு சிக்கலை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். அதனால் என்ன சொல்லியிருக்கிறதுனா, பலத்தில் கண் வைக்காமல் நாம் என்ன செய்ய வேணும் என்றால், நம்முடைய இதை மட்டும் நினைத்து பண்ணணும், கர்மத்தை விடாமல் பண்ணணும். அதுவும் நியாயமான கர்மங்களை, சாஸ்திரத்தில் நமக்கு விதித்திருக்கிற கர்மங்களை இடைவிடாமல் செய்யணும். அதுதான் நமக்கு கர்மயோகம்னு பேர். அதுக்கப்புறம் ஞான யோகம்னா என்ன?
அந்த கர்மத்தாலே யார் ஆராதிக்கப்படுகிறார்கள், பூஜை செய்யப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை தியானம் பண்ணுறதுக்கு ஞான யோகம்னு பேர். அந்த தெய்வத்தினிடத்தில் அன்பு வைத்து அவனையே எல்லாமுமாக கொண்டு அந்த தியானத்தை தொடருவதற்கு பக்தி யோகம்னு பேர். இது நிறைய இருக்குது. இப்போ எல்லாம் அது பெரிய விஷயம்.